என்ன புத்தனம் வந்து கேட்டீங்கன்னா, ஒரு 5 வயசு மொண்டசரி பொடியன் ஒருத்தன் 4 வயசு ப்ரீ ஸ்கூல் பிள்ளை வந்து தனக்கு அடிச்சுட்டேன்னு சொல்லி அழுதுட்டு வந்தான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, நான் அவளுக்கு ஒரு நம்பர் மாத்திரம் சொன்னோம்னா அடிச்சுட்டாங்க. என்ன நம்பர்ன்னு கேட்டா, அதுதான் ஒரு வில்லங்கமான நம்பர். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, அந்த பையனை கூப்பிட்டு என்ன நம்பர் சொன்னீங்கன்னு கேட்டா 143 என்ன 143 என்றது எல்லா 90s கிட்ஸ்க்குமே தெரியும். இது ஒரு அந்த நேரத்துல கொமனான ஒரு லவ் கோடா இருந்தது. சில பேர் இது பூமர்ஸ் லவ் கோடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்பொழுது நான் அந்த பையனுக்கு என்ன செய்தனான்னு கேட்க போறீங்க. அவரை கூட்டி வந்து அவருக்கு ஒரு பதயம் வந்து கொடுத்து விட்டேன். அதாவது என்னன்னு சொன்னா, இங்கிலீஷ்ல இந்த நம்பர்ஸுக்கு அல்லது இந்த நம்பர்ஸை வச்ச எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கிறா வா உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுத்தேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஓகே, இங்கிலீஷ்ல 411 அப்படின்ற என்ன அர்த்தம்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அர்த்தம். ஸோ வாட் இஸ் த 411 ஃபார் மீ டுடே அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு எனக்கு என்ன முக்கியமான தகவல் இருக்கிறது என்றுதான் அந்த பொருள் 411. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 24/7 24/7 அப்படின்னா என்ன சொன்னா 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் பெறப்படக்கூடிய சேவை இல்லை வழங்கப்படுகின்ற சேவைகளை இப்படி குறிப்பிடுவார்கள். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கேஸ் ஸ்டேஷன் இஸ் ஓப்பன் 24/7 அப்படி என்றால் இந்த நிரப்பு நிலையமானது 24 மணி நேரமும் 7 நாட்களும் திறந்திருக்கிறது என்பது பொருள். ஓகே, ரைட். அடுத்தது நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இன்னொரு நம்பரோட வர்ற எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 7th heaven அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி என்பது அர்த்தம். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதனுடைய பொருள். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பிக்கு ஒரு வசனம் பார்த்தோம்னா, I was in the 7th heaven when I received my A-level results as 3 A's. 3 ஏகளாக நான் என்னுடைய A-level ரிசல்ட்ஸை பெற்ற நேரத்திலே மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். இதே போல மிக மகிழ்ச்சிக்கு இன்னொன்று இருக்குது on cloud 9 அப்படி என்றாலும் வெரி ஹாப்பி என்பது அர்த்தம். ரைட். உதாரணமாக, she was on cloud 9 as her father brought lot of gifts from abroad. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏனென்றால் அவளுடைய அப்பா வெளிநாட்டிலிருந்து அவளுக்கு நிறைய பரிசுகளை கொண்டு வந்திருந்தாங்க. ஆகவே இப்படி நிறைய 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 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இது ஒரு ஷார்ட்ஸ் என்ற வழியா இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாருங்க, இப்படியான நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை நான் போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த வீடியோவுக்கு முதலாக வந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இதை நீங்க மாத்திரம் பலன் பெறாம மற்றவர்களும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம். பாய்.